என்ன எறிந்தால் படத்துக்கு முன்பு நிறைய படங்கள்ல அருண் விஜய் நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் கிட்ட அவர் பெரிய அளவுல வரவேற்பு வாங்கல. ஆனா இந்த திரைப்படம் அவரோட புகழ பட்டி தொட்டி எல்லாம் பேச வச்சுச்சு. இதை தொடர்ந்து அருண் விஜய் ஈரம் புகழ் அறிவரகனோட இயக்கத்துல குற்றம் 23 படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல படம் பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் படக்குழுவினர் பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் ஒரு தொகுப்பா இப்ப பார்க்கலாம். என்ன இருந்தாலுக்கு அப்புறம் என்ன படம் பண்ணலாம் டு டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அறிவழன் சார் இந்த கதையை என்கிட்ட சொன்னார். ஐ செட் ஐ தாட் ஹீல் பி த ரைட் டைரக்டர் டு ஹேண்டில். ஏன்னா கௌதம் சாருக்கு அப்புறம் எனக்கு ஐ நீடட் சம்மன் ஹூ கேன் ஹேண்டில் மீ வெல். ஏன்னா பிகாஸ் ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனுக்கு முக்கியம். ஸோ அந்த விதத்தில் ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அறிவழன் சார் மேலே. அண்ட் முதல் தடவை போலீஸ் பண்ணுறேன் இந்த படத்தில். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட். அண்ட் அதுவும் இல்லாமல் இது ஒரு யதார்த்தமான ஒரு ஒரு போலீஸாக இருந்துச்சு. ஸோ ஐ ரியலி லவ் தட். இந்த படம் எடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய எழுத்து நாவல்ஸ் படிப்பேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெயகாந்தன், பாலகுமாரன், ராஜேஷ்குமார் அப்படின்றது. ஸோ எனக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ ராஜேஷ்குமாரோட நாவல் வந்து நான் ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு டிவி சீரீஸாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. ஸோ ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு சரி படமாக ஒரு மெடிக்கல் அப்படின்னு எடுக்கும்போது சரி ஒரு எழுத்தாளரோட வந்து நம்ம வந்து காம்பினேஷன் பண்ணி ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அப்படி வந்து ராஜேஷ்குமாரோட வந்து ஒரு சின்ன ஒரு நாட் எடுத்துக்கிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நாட் எடுத்துகிட்டு அதை எவ்வளோ போல்டாக வந்து நாங்கள் சொல்ல முடியுமோ அது நாங்கள் சொல்லியிருக்கோம். லைஃப்பில் எல்லாருமே ஒரு 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 குட் ஃபேஸ் இருக்குது, ஒரு பேட் ஃபேஸ் இருக்குது. எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கோம் இந்த சினிமாவில். ஸோ எங்களுக்கு சீனியராக அருண் வந்துட்டு லைஃப்பில் நிறையா பார்த்துருப்பாரு. சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு. பட் பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த மாதிரி ட்ரெய்லர் வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காருன்னா பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எங்களை மாதிரி அவருக்கு ஜூனியராக இருக்கிற ஆக்டர்ஸ் நாங்கள் எல்லாருமே அருண் பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தாண்டி எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய பிரேக் உங்களுக்கு திரும்பி கௌதம் சார் படத்தில் வந்தது. ஸோ அதுலேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொடியூசராக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது. பரத் சொன்ன மாதிரி அது ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னார் பரத். அது உண்மையாகவே அது வந்து 100க்கு 100 உண்மை. ஹீ இஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் டு ஆல் தி ஆக்டர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அருணண்ணா ஃபங்க்ஷன்லேயே நான் சொல்லியிருக்கேன், எல்லா தகுதியும் இருக்கிற ஒரே ஒரு ஹீரோ வந்து அவர் தான் அப்படின்னு. அது வந்து அது வந்து எத்திக்கலாக அது கரெக்டானு தெரியல நான் சொன்னது. பட் என் மனசுக்கு அது கரெக்டுன்னு தோணுச்சு, அதனால நான் சொன்னேன். பிகாஸ் டான்ஸ், ஸ்டண்ட், ஆக்டிங் எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆள் நான் பார்த்து ரசித்தது வந்து அருண் அண்ணா தான். எனக்கு விஜய் அண்ணா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அருண் அண்ணா டான்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருண் சார் பற்றி சொல்லணுன்னா வாட் டு சே, முதல்ல நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் ஹீ இஸ் அ வெரி குட் ஆக்டர். He dances really well, stunt, everything. எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ ஐ வாஸ் லிட்டில் நர்வஸ். ஆனால் ஷூட்டிங்லாம் ரொம்ப நல்லா போச்சு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணார். அண்ட் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஐ ரியலி காட் கூஸ் பம்ப்ஸ். ஏன்னா சில்வா மாஸ்டர் ஐ நிக்நேம்ட் ஹிம் ஜில் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ஜில் ஹேர். அவர் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரஷஸ் பார்த்து சொன்னார், நீ வந்து டைரக்டருக்கும் அப்புறம் கேமராமேன் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ பார்க்குறதுக்கு இப்படி இருக்க, உன்னை படத்தில் இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ பாஸ்கர் சார் ஃபார் மேக்கிங் மீ லுக் திஸ் பியூட்டிஃபுல் இன் த மூவி. அருண் விஜய் பல படங்களிலே கதாநாயகனாக நடித்து வெற்றி பெற்றிருக்கிறது, சுமாராக ஓடி இருக்கிறது, ஓடாமல் இருந்திருக்கலாம். இப்படியெல்லாம் பல படங்களிலே நடித்து கொண்டிருந்த நேரத்திலே தான் இயக்குனர் கௌதம் அவர்கள் இயக்கிய என்னை அறிந்தால் என்ற படத்திலே அவருக்கு ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தை கொடுத்து தல அஜித் அவர்கள் ரசிகர்கள் எல்லாம் இன்றைக்கு அருணுக்கு ரசிகர்களாக இருக்கிற காரணம் கௌதம் அவர்கள் தான் என்று கூறிக்கொள்வது. அதே நேரத்தில் அருமை தம்பி அஜித் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நடிகன் இன்னொரு நடிகருடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். அதுதான் அஜித், அதுதான் தலை. அதற்கு காரணமாக இருந்தவர் தான் நம்முடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். தேங்க்யூ விஜயகுமார் சார். நீங்கள்
நீங்கள் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், யூ கேன் ஒன்லி டேக் அ ஹார்ஸ் டு த வாட்டர். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அவர் தான் பண்ணார். அருண் எப்படின்னா என்ன வேணா பண்ணலாம் அருண் வச்சு. அது வந்து நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படம் ஷூட் பண்ணும்போதும் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எந்த விதமான ஒரு ரிஹர்சலோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணது அருண் தான். அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி an eye opener to a lot of young filmmakers. நீங்கள் வந்து ரோக் ஃபில்ம் மேக்கிங் பணமே இல்லாமல் ஒரு படம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் யோட பேமஸ் ரெமினரேஷன். அதை தவிர என்ன வேணாலும் நீங்கள் பண்ணலாம். ரோடில் ஓடுங்க அப்படின்னா ஓடுவார், அந்த காரில் ஏறுங்க அப்படின்னா ஏறுவார், ஸ்டன்ட்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவார். அந்த ஒரே காரணத்துக்காக தான் அஜித் சாரும் வந்து அருண் பண்ணுவார், கரெக்டாக இருக்கும், இட் will elevate my character also அப்படின்னு அவர் சொன்னார். he was very gracious in that. and இந்த படமும் அதே மாதிரி தான். நானும் ரவி மாதிரி நானும் இந்த ட்ரெய்லர்ஸ் அண்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எனக்கு முன்னாடி போட்டு காமிச்சார். அந்த படத்தை பற்றி நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அவர் நிறைய சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கு இதில் என்ன இன்ட்ரெஸ்ட்னா இட்ஸ் அ காப் ஸ்டோரி. ஸோ காப் ஸ்டோரிஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஹல்வா சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லை, அவர் எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஆக்ஷன், அவருடைய லுக் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கீங்க. ஐ லைக் டு விஷ் த ஹோல் டீம் ஆக்சுவலி ஆல் தி வெரி பெஸ்ட்.